ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் ஃபுல்லாமே நல்ல ஒரு ஹை போச்சு. திரும்ப ஈவினிங் ஃபுல்லா மறுபடியும் செல் ஆயிட்டான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்ல பையிங். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கன்டினியூஸா செல்லிங். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். ஆ அகைன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ ஈரான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் ஆனா அது பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஆகல. முன்னாடிலாம் இந்த நியூஸ் வந்துச்சு அப்டின்னா, மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். பட் இன்னைக்கு காலையிலேயே அத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு. பட் நம்ம ரெசிஸ்டன்ட்ட வந்து அவன் பிரேக் பண்ணல. எக்ஸாக்ட்டா வந்து 23,327, 330ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா டச் பண்ணிட்டு கீழ வந்துட்டான். ஸோ நேத்து ஒரு ஜோன் சொன்னேன். கீழ சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி நேத்து மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ பெர்ஃபெக்ட்டா நேத்து அதுகிட்ட தான் ஓப்பனே ஆச்சு மார்க்கெட். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு கன்டினியூயஸ் பையிங் மோட். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்ல பையிங். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்ல செல்லிங். ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு மாரி பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு. ஸோ இட்ஸ் இண்டிகேட் ஆ ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆன் ஃப்ளாட்டர் சைடு வந்து நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா அரவுண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அந்த மாரி வந்தா அது கேப் அப்ல அதாவது பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அந்த மாரி வந்து நடக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா, அகைன் 23,027 தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்டா மைனர் சப்போர்ட் அந்த 23,080 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகுது நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல். இதுக்குள்ள தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் மாரி குடுக்க போறான்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் இது 2ல ஏதாவது ஒரு லெவல பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணி அதாவது அப்பர் சைடு பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஹியூஜ் அப்சைட் இருக்கு. இல்ல டவுன் சைடு பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங் இருக்கு. ஆக்சுவலி வந்து இது ஒரு சப்போர்ட் லெவல். அந்த இடத்துக்கிட்ட சஸ்டெயின் ஆகுது. ஸோ எந்த சைடு உடைக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. பேங்கிங் இண்டெக்ஸ் ஸோ அவனும் வந்து அந்த லெவல உடைக்க மாட்றான். அந்த 55,300 அப்படிங்கிற லெவல வந்து பிரேக் பண்ணாம க்ளோசிங் வந்து அதுக்குள்ளேயே தான் வைக்கிறான். ஸோ அகைன் வந்து நாளைக்கு இதுக்கு மேல தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இவன் வந்து அட்லீஸ்ட் 56,100 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்ல ரிவர்சலா இருக்கும். ஆக்சுவலி இதுவுமே ஒரு ஹை போயிடுச்சு. திரும்ப இன்னொரு லோ வரணும். லோ வந்து ஹை போச்சுன்னா தான் அப் ட்ரெண்ட். ஸோ பார்ப்போம் இவன் ஏதோ என்ன பண்றான்னா 56,100 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். கீழ சப்போர்ட் வந்து 55,300 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 54,470. ஐடி அகைன் செல்லிங். அந்த லோயர உடைக்க ட்ரை பண்றான். நாளைக்கு உடைக்க மாட்டான். ஆனா உடைக்க ட்ரை பண்றான். அந்த 27,500 அந்த ரேஞ்ச வந்து உடைக்கணும். உடைக்க ட்ரை பண்றான். உடைச்சுச்சுன்னா பெரிய செல்லிங் இருக்கு. பார்ப்போம் ஐடில. ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி மூவ்மெண்ட்டே குடுக்க மாட்றாங்க. பேங்கிங் இண்டெக்ஸ் நல்லா இருக்கு. ஓகேங்களா? பேங்கிங் இண்டெக்ஸ் நல்லா ரெக்கவரி ஆகுது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் மெயினா சப்போர்ட் பண்ணணும். மார்க்கெட் வந்து இவ்ளோ ஏறி இருக்கான் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா ஏறி இருக்கணும். பட் வந்து ஏறவே மாட்றான். அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப மூவ்மெண்டம் ஸ்லோ டவுன் ஆகுது. பட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்பனா காத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ரிலையன்ஸ். கீப் ஆன் செல்லிங். ஸோ நாளைக்கும் மேல ஏறிட்டு திரும்ப செல்லிங் ஆக தான் போகுதுன்னு நெனைக்கிறேன். பேட்டர்ன் கரெக்ட்டா உடைச்சிருக்கான். 1224 தான் சப்போர்ட்டு. அது வரைக்கும் வருவான்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் வரானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.